1 தீமோத்தி 1:12 வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவென்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல வாசிக்கிறோம். நம்ம ஊழியக்காரங்க ஊழியம் செய்கிறோம். எல்லா காரியத்திலும் நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? இவன் இந்த ஊழியத்தை செய்வான், இந்த ஊழியத்தை உண்மையா செய்வான் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் ஆண்டவர் இந்த ஊழிய பொறுப்பை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். நம்ம ஊழிய காரியங்கள்ல உண்மையா இருக்கிறோமா? எல்லா காரியங்களும் நம்ம உண்மையா இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்துல நம்ம எப்படி செய்கிறோம்? எல்லா காரியத்திலும் நம்ம உண்மையுள்ளவர்களாக நம்ம வாழுவோம். எல்லாம் ஒண்ணே ஒண்ணு சிந்திச்சு நம்ம பார்த்துக்கிறணும். கடைசி நாட்கள்ல, கடைசி நிமிஷத்துல நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நிற்க போகிறோம். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். இந்த உலகத்துல மனிதர்கள் ஒருவேளை நம்ம செய்யக்கூடியதான தவறுகளை பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து எல்லா காரியத்தையும் அவர் பார்க்கிறார். கடைசியில அவருக்கு முன்னாடி நம்ம போய் நிற்கும் பொழுது அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெரும்படியாக நம்ம ஓட வேண்டும். இந்த உலகத்துல வாழக்கூடியதான நாட்கள் கொஞ்சம் சொற்ப நாட்கள் தான். ஆனா ஆண்டவரோடு நம்ம வாழக்கூடியதான நாட்கள் யுகாயுகமாய் காலங்காலமாய் நாம் வாழப்போகிறோம். அந்த வாழ்க்கைக்கு நேராக நம்ம ஒவ்வொரு நாளும் நான் அந்த அந்த ஓட்டப்பந்தயத்துல நான் பங்கெடுத்து அந்த பரிசை நான் பெற வேண்டும், அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சையோடு அந்த ஆசையோடு நாம் ஓடுவோம். இந்த உலகத்துல கர்த்தர் நிச்சயமாக நாம் உண்மையுள்ளவர்களாக நம்மை ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் உண்மை இல்லாம நான் இருக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஜெபித்து பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.